ஸோ இப்போ இந்த ரேபிஸ் வந்து என்னதான் நம்ம இந்தியாவிலலாம் ஓரளவுக்கு முடிந்த வரைக்கும் கண்டெயின் பண்ணி தான் இருக்காங்க. ரேபிஸ் வேக்சினேஷன் ஃப்ரீயா கவர்மெண்டால கொடுக்கப்படும். எல்லா கால்நடை மருத்துவர் இதுலயும் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கு நாய்க்கும் போடணும். நம்ம பெட்டு வாங்குறோம், மாடு ஆடு எல்லாத்துக்குமே தான் ரேபிஸ் போடுவாங்க. ஏன்னா எல்லா பாலூட்டிக்குமே நீங்க இன்ஃபேக்ட் ஒரு வீட்டுல பூனை வளர்த்தாலுமே ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டுறணும். ஒரு எலி நீங்க வாங்கி ஹாம்ஸ்டர் லொட்லோஸ்லாம் வளர்க்குறாங்க, அதுக்குமே ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து நாம்ஸா இருக்கு. ஏன்னா அந்த நோய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது டயக்னாஸ் ஆகுது அப்படின்னாவே மெயின் ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து கண் பார்வையில மங்கும். அப்ப உங்களுக்கு கான்சியஸ் கொஞ்சம் இருக்கும், கண் பார்வை மங்கும். அடுத்து நீங்க மொழியெல்லாம் மறந்துடுவீங்க. அதான் நான் சொல்றேன்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த பழங்கால மக்கள் மத்தியில எப்படி பார்க்கப்பட்டிருக்கும். ஓனாய் கடிச்சது, ஓனாய் மாதிரியே மாறி அதே போல ஊழறான் அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து நீங்க ரேபிஸ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க. அது பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பாருங்க. ஊழிடுவாங்க, ஆல்மோஸ்ட் டாக் மாதிரியே பண்ணுவாங்க, ஊழிடுவாங்க, இது பண்ணுவாங்க. அதனால நாய் கடிச்சா நாய் மாதிரியே கத்திட்டு சாவான் அப்படின்பாங்க. பட் ஆக்சுவலா அது என்ன ரீசன்னா, அவங்க அனிமல் இன்ஸ்டிங்க்ட் போயிடுறாங்க. கட்டி போட்டிருப்பாங்க, இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஊன்னு கத்துறதுங்கிறது வரும்ல. ஸோ அது மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தண்ணி குடிக்க முடியாது அவங்களால, தண்ணியை கண்டா பயமா இருக்கும், வாய்க்கிலே ஊத்த முடியாது அவங்களால, அப்படியே குப்பிப்பாங்க தண்ணியை. அப்ப என்ன ஆகும், நரத்தள்ளும் எல்லாம் தள்ளும். சில பேர் நாக்க கடிச்சுக்குவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அவங்கள வந்து டெத்து தான். ரேபிஸ் மட்டும் வரவே கூடாது. ஒரே ஒரு பொண்ணை மட்டும் காப்பாத்திருக்காங்க வேர்ல்டுல. அந்த பொண்ணு மட்டும் தான் ரேபிஸ் சர்வைவர் இது வரைக்கும். அது என்ன பண்ணாங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல, அந்த டாக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு வவ்வால் கடிச்சிருச்சு. ஒரு ஏதோ சர்ச்சுக்கு போயிருக்காங்க, கீழே ஒரு வவ்வால் குஞ்சு கீழே விழுந்து கிடந்திருக்கு. அந்த பொண்ணு போய் சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை தூக்கிடுது, கடிச்சிருது. இது கடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு கண் பார்வையில வந்து அதுதான் ஒரு மாதிரி கண்ணு வந்து இப்படி மங்கி இது மாதிரி ஆகுது. அவங்க வீட்டுல வந்து ஐ டாக்டர் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐ எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது லென்ஸ் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. கண் பார்வையில இந்த பொண்ணுக்கு கரெக்டா தானே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லைட்டா டவுட் வந்திருக்கு. எதுக்கும் ரேபிஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல பாசிட்டிவ் ரேபிஸ் இருக்குன்ட்டு. என்ன ட்ரீட்மெண்ட், ஒரு மாதிரி ட்ரீட்மெண்டே இல்ல. அப்ப அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அவர் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா இன்டியூஸ்டு கோமா கொண்டு போறாரு அந்த பொண்ணை. அதாவது இவரே ஒரு கோமா, இன்டியூஸ்டு கோமா. ஏன்னா அந்த ரேபிஸை பத்தி மருத்துவத்துறையில அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் அதுதான் இப்போதைக்கு. என்னன்னா அந்த ரேபிஸால அவங்க சாகரல, மாறாக அந்த ரேபிஸுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த மூளை குழம்புற இந்த சிச்சுவேஷனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களே அடிச்சுட்டு செத்துறது, இல்ல அவங்களுக்கு அந்த தண்ணி குடிக்காம இருக்கனால டீஹைட்ரேஷன்ல செத்துறது. அவங்களே வந்து அவங்களோட இம்யூன் திங்கிங் வந்து அனிமலிஸ்டிக்கா போயிருது. அப்ப மூளையை வந்து அப்புறம் அந்த மூளையில வந்து மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வருமா. இப்ப நம்ம ஒவ்வொரு மூளையும் எவ்வளவு ஆர்கன்ஸ் எவ்வளவு வேலை செய்யணும், இது வந்து மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வரும்போது ஆர்கன் ஃபெயிலியர்ல இறந்துருவாங்க. சோ இந்த இதுல என்ன மூளை வேலை செய்யாம தடுத்தோம்னா மேபி இதை தடுக்க முடியுமா. அதாவது ஃப்ரீஸ் பண்ற மாதிரி அதான் வந்து இன்டியூஸ்டு கோமாவுக்கு கொண்டு போய் மூளையை ஆஃப் பண்றாங்க. அப்படி மூளையை அப்படி ஆஃப் பண்ணி இன்டியூஸ்டு கோமால அந்த பொண்ணை வந்து மானிட்டர் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் 2 நாளோ, அந்த 2 நாள் இன்டியூஸ்டு கோமால அந்த பொண்ணோட உடம்பு, அவங்களோட அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து உடம்பு வந்து ஆன்டிபாடிஸை டெவலப் பண்ணுது. அந்த ஆன்டிபாடிஸ் சண்டை போடும் இல்ல, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது. நோய் எதிர்ப்பு சக்தி மூலமா அந்த வைரஸ் கிருமிகள் வந்து அழிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற ரேபிஸ் கவுண்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. அதை பாக்குறாங்க, அது ஓரளவுக்கு அது வந்து பாதிப்பு இல்லைங்கிற அளவுல குறைஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த பொண்ணை வந்து கோமால இருந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கான்சியஸ் வந்துருச்சு. அந்த பொண்ணுனால அவங்க அம்மாவை ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு, கண் பார்வையில கான்சியஸ் இருக்கு போல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணுக்கு எழுத படிக்கலாம் மறந்துருச்சு. அது அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 வயசு புள்ள. அதெல்லாம் எழுத படிக்கலாம் தெரிந்த பொண்ணு தான், பேசுறதுக்கு மறந்துருச்சு, எழுத படிக்கிறதுக்கு தெரியல, எப்படி என்ன அதெல்லாம் நிறைய அவங்களுக்கு பிரெயின் டேமேஜ் நிறைய டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. பட் பொழைக்க வச்சுட்டாங்க. இதுதான் ஒரே கேஸ் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் டேமேஜ் தான். ஆமா. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த பழங்கால சமூகத்துக்குள்ள ஒரு நாய் கடிச்சது இப்படி ஆயிட்டாருன்னா, அதுதான் அந்த வேர்வுல்ஃபோடைய ஆரிஜினுக்கான ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்லி இந்தியால அது ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு கல்ச்சர் ஆஃப் அந்த வேர்வுல்ஃப் கான்செப்ட் வந்து இந்தியால மேபி நமக்கு தெரியாம இருக்கலாம். ஏதாவது பழங்குடி மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட அதுக்கான மருந்தோ இல்ல வேற ஏதோ இருந்திருக்கு, ஆன்டிடோட் ஏதோ இருக்கு. அந்த ஸ்டோரி நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா இதை பற்றி புரிதலும் தெளிவும் நம்ம கிட்ட இப்போ இருந்திருக்கலாம். இருந்திருக்கணும். அப்பதான் இந்த கதை வந்து உருவாயிருக்காது. சோ அதுதான் விஷயம். ரத்த காட்டேரி அப்புறம் வேர்வுல்ஃப்
கிட்டத்தட்ட இது மாதிரி நீங்க என்னென்ன ஆங்கிள் நீங்க போறீங்களோ அதே போல டீமன்ஸ் சொல்றோம்ல. டீமன்ஸ் இங்கதான் வந்து நான் சரி நீங்க வந்து ஒரு பொது அறிவோட பகுத்தறிவா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் இதை பார்த்துதான் மனுஷன் பயந்து ஒரு கட்டுக்கதெல்லாம் கட்டியிருக்கானு. அப்ப ஆனா என்னோட நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்குன்னா டீமன்ஸ் இருக்கு. ஏஞ்சல்ஸ்ன்றவங்க வந்து குட் விஷயத்துக்கான ஒரு போராளிகள் மாதிரியும் நீங்க வந்து கிறிஸ்டியனைஸ்டு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. அதை அப்படியும் இருக்குல்ல. கிறிஸ்டியனைஸ்டு பாயிண்ட் ஆஃப் வியூல கருப்பாக இருப்பது, ரத்தத்தை குடிப்பது இல்லைங்க, அதுதாங்க டீமன்ஸ். டீமன்ஸ் வந்து நீங்க how to summon a demon சும்மா நீங்க தேடி பாருங்க நெட்ல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நட்சத்திரத்தை வரையம்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் விளக்கேத்த சொல்லுவாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு இதை படைக்க சொல்லுவாங்க. கரெக்டா? அப்படி படைச்சோம்னா அந்த அப்புறம் அந்த பர்டிகுலர் டீமனை பேர் சொல்லி கூப்பிட்டா அந்த டீமன் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுதானே வந்து அந்த கிறிஸ்டியனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் டீமன். இதை நீங்க அப்படியே குலதெய்வத்தோட பொருத்தி பாருங்க. சரி, இதான குலதெய்வ வழிபாடு. கடா வெட்டுறோம், ரத்தத்தை இதான குலதெய்வ வழிபாடு. இப்ப இங்க தெய்வமா பாக்குறாங்க, அங்க நீங்க டீமனா பாக்குறீங்க. புரியுதா சொல்றது? இது அதான் சொல்லி பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல மாறுது. அந்த கல்ச்சர்ல எல்லாம் பலி கொடுக்கறதுலாம் அந்த காலகட்டத்துல இருந்தே இருக்குங்க. மனுஷனோட எல்லா கல்ச்சர்லயும் இருக்கு. அதைத்தான் நானும் சொல்றேன். அங்க கடவுளுக்குமே அவங்களும் பலி கொடுத்துருக்காங்க. அது நீங்க சொல்லக்கூடிய அந்த நீங்க புராண காலகட்டத்துல அந்த முதல் ஏற்பாடு, இரண்டாம் ஏற்பாடுல அந்த கடவுள்களுக்கு பார்க்கும்போது அந்த கடவுளுக்குமே சாக்ரிஃபைஸ் என்பது கொடுக்கப்படுகிறது. ஆனா இவங்க இந்த மாதிரியான சக்திகளுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் என்பது கொடுக்க கூடாதுங்கிறது கிறிஸ்டியானிட்டியோடைய ஒரு வழிகாட்டலா இருக்கு. கரெக்டா? ஆனா இங்க வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல தெய்வ வழிபாட்டு முறைகள்ல நீங்க எதெல்லாம் டீமன் சொல்றீங்களோ அது இங்க தெய்வமாகவே இருக்கிறது. ஓகே. நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? கருப்புசாமி வழிபாடு. கருப்புசாமி வழிபாடு. அதனாலதான் வெள்ளக்காரன் வந்து இதை போய் பார்க்கும்போது டீமன் வொர்ஷிப்பர்ஸ் அப்படியே இந்த டெவில் வொர்ஷிப்பர்ஸ் எழுதியிருப்பான். ஓகே. இந்த நீங்க வந்து எட்கர் தர்ஷனோட புக் எடுத்து படிங்களேன். எட்கர் தர்ஷன் தே ஆர் ஆல் டெவில் வொர்ஷிப்பர்ஸ். அவங்களோட அதாவது அவங்களோட டெம்பிள்ஸ்ல போய் பார்த்தா டெவில் வொர்ஷிப் பண்றாங்க. அவங்க டெவில், ஏன்னா அவர் கிறிஸ்துவ மத மிஷினரி தான் அவரு. அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் எல்லா சமூகத்துக்கும் டெவில் வொர்ஷிப்பர்ஸ், இவங்க இதை பழி கொடுக்குறாங்க, அவங்க அதை பழி கொடுக்குறாங்க, இவங்க இந்த மாதிரி பண்றாங்க, இந்த ரிச்சுவல்ஸ் இருக்குன்னு அவர் எழுதிருப்பாரு. இது என்னன்னா குலதெய்வ வழிபாட்டை தான் டெவில் வொர்ஷிப்பா கிறிஸ்டியானிட்டி புரிஞ்சு வச்சிருக்கு. அந்த வழிபாட்டை செய்தவர்களை தான் பேகன்ஸ். அந்த பேகன்ஸை தான் அவங்க வந்து விச் கிராஃப்ட் லொட்டுலோஸ்ன்னு சொல்லிட்டு போய் எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புரிதுங்க சொல்றது? அவங்களோட பிலீஃப், இது இவங்களோட பிலீஃப். அந்த பிலீஃப்ல இவங்கெல்லாம் தப்பானவங்க. அந்த விச் கிராஃப்ட், அந்த விச் எரிப்பு, அது ஏதோ ஒரு சொல்லுவாங்க. யூரோப்ல அந்த விச் மாதிரி பொம்பளைங்க எல்லாம் கூப்பிட்டு அதுல ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஏதாவது வந்து இந்த மாதிரி வழிபாடு ஐட்டங்கள், மயில் தொகைகள் இதெல்லாம் வச்சிருந்தாவே அவங்க விச் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அதாவது ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து வந்த விஷயம். ஆமா, ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த வழிபாட்டை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே விச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொலை பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு பயந்தே வந்து அதெல்லாம் வீட்டுல வச்சுக்காம அந்த பொருட்கள் எல்லாம் இது பண்ணாம எல்லாம் அனுப்பிச்சவங்களா இருக்கிறாங்க. அப்ப இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டீமன் வொர்ஷிப் அப்படின்னு சொல்றது குலதெய்வ வழிபாடு தான். நீங்க அது வேறையே கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க கிறிஸ்டியானிட்டியில எது டீமன் சொல்றீங்களோ அதுதான் குலதெய்வ வழிபாடு. சரி, இப்ப வழிபாடு பண்றோம்ல, வழிபாடு ஒண்ணு பண்றோம். அதுக்குள்ள சிறு தெய்வமோ நீங்க ஒண்ணு இல்ல, டீமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டீமன் பொசஷன் சொல்லுவாங்க. ஆமா, அந்த டீமன் வந்து பொசஸ் ஆனோடனே எக்ஸாசிசம் பண்ணுவாங்க. அந்த டீமன் விரட்டுவாங்க. இந்த கான்செப்ட்லாம் இருக்குல்ல, சரி விடுங்க. அந்த எக்ஸாசிசம்ங்கிறது அது ஓப்பனா சொன்னா கிறிஸ்டியானிட்டிக்கான ஒரு விஷயமாவே இருக்குது. ஆனா நம்ம ஊர்ல பேய் ஓட்டுறாங்களே பாரி, இருங்க முஸ்லிம்ல வந்து சொல்றாங்க. அதான் சொல்றேங்க, இந்த பேய் ஓட்டுறது இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி இந்த கல்ச்சருக்குள்ள கன்ஃபியூஸ்டு சொசைட்டியா உருவாகி இருக்குன்னு நான் சொல்றேன். இங்க தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீமன் பொசஷன் அப்படிங்கிறதுங்கிற ஒண்ணு இல்ல. சரி, புரியுதுங்க? பிசாசு வந்து பிடிச்சிருச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. வந்து பேய் வேற பிசாசு வேற. ஆமா, அது பிசாசுங்கிற அந்த டேர்ம்லாம் பின்னாடி வந்தது. பேய்ங்கிறது வந்து நீங்க நானு சாதாரண ஆட்கள், நம்ம இறந்துட்டா நம்மளோட ஆன்மா அப்படிங்கிறது தான் பேய்ங்கிற கான்செப்ட்ல வருது. கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிசிக்கல் என்டிட்டியாக இந்த உலகத்தில் பிறந்தவைகள் இறக்கும் பொழுது ஸ்பிரிட், அதுதான் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்து மேல போயிடும் இல்ல கீழே போயிடணும். அப்படி போகலாங்கிற பட்சத்துல அது இங்க பேயா சுத்தம் அப்படிங்கிறது கான்செப்ட். அதுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டோம்னா அது போயிடும் அப்படிங்கிற கான்செப்ட்.